HGP தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளா அஇஅதிமுகவில் நடந்து வர பல்வேறு புயல்கள், பூகம்பங்கள், சுனாமிகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோம். 2016 வருஷம் தொடர்ச்சியா 2வது முறையா முதலமைச்சரா வெற்றி பெற்றாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா யாரு கண்ணு பட்டதோ தெரியல, முதலமைச்சரா தேர்வாகி சில மாதங்களே நோய்வாய்ப்பட்டு மரணிக்க நேரிட்டது. இரவோடு இரவா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. அதை தொடர்ந்து அதிமுக தலைவர்கள் பலரும் போயஸ் கார்டன் போய் சசிகலா அம்மையாரை சந்திச்சு இந்த கட்சிய நீங்க தாம்மா வழி நடத்தணும்னு கேட்டுக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளரா சசிகலா அம்மையார் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு 1.5 மாதங்களே ஆன நிலையில ஓபிஎஸ் அவர்கள் தன் முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு. அதன் பிறகு தர்ம யுத்தங்கிற பேர்ல மெரினா பீச்ல அமர்ந்து கிளர்ச்சி நடத்தினாரு ஓபிஎஸ் அவர்கள். இதையடுத்து கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்று தான் முதலமைச்சரா பதவி ஏத்துக்க முயற்சி செஞ்சாங்க சசிகலா அவர்கள். இத சற்றும் எதிர்பார்க்காத டெல்லி சொத்து குவிப்பு வழக்க தூசி தட்டி சசிகலா அவர்களை 4 ஆண்டுகள் சிறைக்கு போக வச்சாங்க. இதையடுத்துதான் தமிழ்நாடு அரசியல்ல ரொம்பவே பிரபலமா பேசப்படுற கூவத்தூர் படலம் நடந்துச்சு. அங்க இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா தேர்வு செய்யப்பட்டாரு. 2017 ஆண்டு பிப்ரவரியில சிறைக்கு போறதுக்கு முன்னாடி மெரினா பீச்சுக்கு போய் ஜெயலலிதா அம்மையார் சமாதியில பிரார்த்தனை பண்ணிட்டு சபதம் செஞ்சுட்டு சிறைக்கு போனாங்க சசிகலா அம்மையார். சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கட்சியோட பொறுப்பை டிடிவி தினகரன் அவர்கள்கிட்டையும் ஆட்சி பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் கொடுத்துட்டு போனாங்க சசிகலா அம்மையார். அதன் பிறகு சில மாதங்கள் எல்லாம் சுமூகமாவே போயிட்டு இருந்தது. இந்த நிலையில டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பனிப்போர் மூண்டது. இதனை அடுத்து டெல்லி மேலிடத்தோட ஆசீர்வாதத்தோட டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அம்மையாரையும் கட்சியிலிருந்து நீக்கிற முடிவை எடுத்தாரு இபிஎஸ். கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் அவர்களும் துணை ஒருங்கிணைப்பாளரா இபிஎஸ் அவர்களும் இருப்பாங்கங்கிற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி ஆட்சியில முதலமைச்சரா இபிஎஸ் அவர்களும் துணை முதலமைச்சரா ஓபிஎஸ் அவர்களும் இருப்பாங்கன்னு முடிவு செஞ்சுக்கிட்டாங்க. 2021 அதிமுக ஆட்சி முடிவுக்கு வர வரைக்கும் பாஜக மேல் இடத்திற்கு அனுசரணையாவே இருந்தாரு இபிஎஸ் அவர்கள். 2021 பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சாங்க. தன்னுடைய அமமுக சார்பில் தினகரன் அவர்கள் போட்டியிட்டாரு. இந்த தேர்தல்ல 66 இடங்களே அதிமுக கூட்டணிக்கு கிடைச்சது. திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதன் பிறகு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் உரசல் ஆரம்பமாச்சு. இதற்கிடையில பாஜகவோட மாநில தலைவரா அண்ணாமலை தேர்வானார். தேர்தல் முடிந்த கையோட ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியிலிருந்து கழட்டி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை தொடர்ந்து ஓபிஎஸ் தொடர்ந்த எந்த வழக்கிலையும் அவருக்கு அனுகூலமான தீர்ப்பு கிடைக்கல. ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடு முடிந்து ஒற்றை தலைமையை நோக்கி கட்சியை கொண்டு போனாரு இபிஎஸ் அவர்கள். பாஜகவோட கூட்டணி அமைச்சரால்தான் சிறுபான்மையினர் வாக்கு எதுவும் கிடைக்கல. அதனாலதான் அதிமுக தேர்தலில் தோற்க நேரிட்டதுன்னு அதிமுகவின் மூத்த தலைவர்கள் பலரும் கருதுனாங்க. எப்படி பாஜகவை கழட்டி விட்டுறதுன்னு யோசிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களின் ஒரு பேச்சு
சாதகமா அமைஞ்சது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றி ஒரு கருத்தை அண்ணாமலை பேச போக அதை காரணமா காட்டி பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக கலண்டுக்குச்சு. அண்ணாமலை தலைமையில பாஜக ஒரு கூட்டணியாகவும் அதிமுக தனி கூட்டணியாகவும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இதுல பல தொகுதிகள்ல அதிமுக 3வது இடத்தையே பிடிக்க முடிஞ்சது. யாரும் எதிர்பாராத அளவு கட்சிய முன்னேற்றின அண்ணாமலை அவர்கள் 18% வாக்கு வங்கியை பெற்று அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தாரு. 2024 தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருந்தா அந்த கூட்டணிக்கு கணிசமா சில இடங்கள் கிடைச்சிருக்கும்னு 2 கட்சியிலையும் சேர்ந்த சில மூத்த தலைவர்கள் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க. பாஜகவுடன் கூட்டணி சேர இபிஎஸ் அவர்கள் ரொம்பவே தயக்கம் காட்டினாரு. ஆனா பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாதான் கட்சிய காப்பாற்ற முடியும்னு அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் இபிஎஸ் அவர்கள் கிட்ட அழுத்தம் கொடுத்ததா சொல்றாங்க. இதனால பிஜேபியோட கூட்டணி வைக்க சம்மதிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனை அடுத்து டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியை பேசி முடிச்சாரு இபிஎஸ். இதை அடுத்து சென்னைக்கு வந்த அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிய அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாரு. அதோட தங்கள் கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரும்னு நம்பிக்கையோட சொன்னாரு அமித்ஷா. இந்த கூட்டணிக்காக தமிழக பாஜகவின் தலைவரா இபிஎஸ் அவர்களுக்கு நெருக்கமான நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டாரு. அதோட அண்ணாமலை அவர்களும் பாஜகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டாரு. இதனால அண்ணாமலை அவர்களின் ஆதரவாளர்கள் பலரும் அதிர்ச்சி அடைய நேரிட்டது. இந்த சூழ்நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணியில தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க. இது பாஜக மேல் இடத்திற்கு ஒரு நெருக்கடிய கொடுத்திருக்கு. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து பிரிந்து போன எல்லோரும் மீண்டும் ஒண்ணு சேர்ந்தாதான் கட்சி வரும் தேர்தல்ல ஜெயிக்க முடியும்னு மூத்த தலைவர் செங்கோட்டையன் திடீர்னு போர்க்கொடி தூக்குனாரு. அதோட 10 நாட்கள்ல ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளணும்னு ஒரு கெடுவும் விதிச்சாரு செங்கோட்டையன். இதையடுத்து செங்கோட்டையன் அவர்களின் கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டுச்சு. செங்கோட்டையன் விதித்த 10 நாள் கெடு தற்போது முடிவடைஞ்சிருக்கிற நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர் சந்திக்க போறதா சொல்றாங்க. வழக்கம் போல இதையும் மறுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இபிஎஸ் டெல்லியில இருந்து திரும்பினதும் நல்ல செய்தி வரும்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஊடகமா சொல்லியிருக்காரு. பாஜகவோட கட்சி ஒருங்கிணைப்பு நிபந்தனைய இபிஎஸ் ஏத்துப்பாரா அல்லது கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும்.